நடிகர் மதன் பாபு அவர்களுடைய மறைவு. அது அவருடைய ஜோக்க இல்ல அவர் வந்து தொகுத்தோட நிகழ்ச்சியில என்ஜாய் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய வலி தான். ஆனா அதில என்ன அப்டின்னா, ஒருத்தர் ஆதங்கமா பேசுறத கூட கேட்க முடிஞ்சுச்சு. முன்னணி நடிகர்களோ, இல்ல திரைத்துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்கள் வந்து அவருடைய இந்த இறுதி மரியாதை கூட வரல அப்டின்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு இப்போ. என்ன காரணம் சார்? அவர் முற்று முழுசா அவ்ளோ அவாய்ட் பண்ண வேண்டிய இல்ல தேவை என்ன? சினிமாவே அப்படித்தான். நீங்க மதன் பாபு பொறுத்தவரைக்கும் ஒரு பேசிக்கா ஒரு மியூசிஷியன். ம். அவர் ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கிறாரு. அப்புறம் சின்ன சின்ன படங்கள் நடிச்சாரு. ஜாதிமல்லி படத்துல தான் அவர் வெளியில தெரிய ஆரம்பிச்சார். பாலச்சந்தருடைய படங்கள்ல அவரும் இந்த விசித்ராவும் சேர்ந்து ஒரு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ட்ரேட்மார்க்கே அந்த சிரிப்பு தான். ம். ஃப்ரெண்ட்ஸ் படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணார். இருந்தாலும் கூட அவர் முழு நேர ஒரு நடிகராக அங்க இல்ல. சின்ன சின்ன படங்கள் பண்ணார். சமீப காலமா வந்து பெருசா அவரு ஆக்டிவா இல்ல. உடல்நிலை சரியாம ஒரு வருஷமா இருந்தாரு. அதனால ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. ஓய்வுல இருந்தாரு. இன்னைக்கு மரணிச்சிட்டாரு. சினிமாவே அதுதான். நீங்க லைம் லைட்டில் இருந்தா தான் உங்களுக்கு வந்து வெளிச்சமே கிடைக்கும். தூங்குனா கூட காலாடிக்கிட்டே இருந்தா தான் நீங்க வந்து உயிரோட நினைக்கக்கூடிய சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் சினிமாவும். நீங்க லைம் லைட்ல இல்ல, உங்கள வச்சு எந்த பயனும் இல்லைன்னா அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. நடிகர் சங்கத்திலேருந்து மற்ற நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாம் போய் அவங்களுடைய மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. அது நடிகர்கள்ங்கிறத யாருமே இப்போ பெரும்பாலும் எந்த விஷயத்துக்குமே போகிறதில்ல. ம். நல்லது கெட்டது எதுக்கும் போகிறதில்ல. அது என்னமோ தெரியல. அவங்க வந்து அது கூட ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்களா என்னங்கிறது தெரியல.